ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபர்க் அகாடமி. நான் உங்கள் பால பேசுகிறேன். இன்னைக்கு வீடியோவில் வந்து டிஎன்பிசி குரூப் 4க்கான ஒரு ஜிஎஸ் மாடல் எக்ஸாம் வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து முழுமையாக பார்த்துட்டு 75 கொஸ்டினுக்கு எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? முடிந்த அளவுக்கு நல்லா வந்து அட்டன் பண்ணி பாருங்கள். அதற்கு முன்னாடி நம்ம குரூப் 4க்கான ஒரு ரிவிஷன் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம். அந்த ரிவிஷன் பேட்சுக்கான வீடியோ வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். யாருக்காவது குரூப் 4க்கு நான் நல்லா படித்து முடிச்சிருக்கேன், எனக்கு ஒரு ரிவிஷன் பேட்ச் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, முதல் கொஸ்டின். இந்திய தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய நிர்ணய சபையால் அன்று டேஷ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கொடியின் வடிவமைப்பை இந்திய அரசியல் நிர்ணய சபை வந்து 22 ஜூலை 1947 வந்து ஏற்றுக்கொண்டது. ரெண்டாவது கொஸ்டின். நமது இந்திய அரசியலமைப்பின்படி மொழிகள் டேஷின் கீழ் வருகிறது. ஆன்சர் வந்து மொழிகள் வந்து எத்தனை? 8வது அட்டவணையில் வந்து வருகிறது. 1964ஆம் ஆண்டு சிவாஜியால் தாக்கப்பட்டதும் மற்றும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை எது? 1964 சிவாஜியால் தாக்கப்பட்டதும் சூறையாடப்பட்டதுமான மேற்கு கடற்கரை கோட்டை வந்து எது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, சூரத். கலிஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி சுல்தான் யார்? உயர் நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது எத்தனை? ஆன்சர் வந்து கலிஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி சுல்தான் வந்து இல்துமிஷ். உயர்நீதிமன்ற நீதிபதியின் ஓய்வு பெறும் வயது வந்து 62. அடுத்த, அடிப்படை கடமைகள் பற்றி பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட குழுவினை குறிப்பிடுக. ஆன்சர் வந்து என்னது? ஸ்ரவன் சிங் குழு. 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை விவரிக்கும் நூல் வந்து எது? ஆன்சர் வந்து 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை விவரிக்கக்கூடிய நூல் வந்து தேவாரம். இந்திய தேசிய காங்கிரசின் 2வது பெண் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரசின் 2வது பெண் தலைவர் வந்து சரோஜினி நாயுடு. அடுத்த, மருது சகோதரர்களின் பிரகடனம் டேஷ் சுவரில் ஒட்டப்பட்டுள்ளது. ஆன்சர் வந்து என்னது? திருச்சி கோட்டை. காங்கிரஸின் 3வது மாநாடு நடைபெற்ற இடம்? ஆன்சர் வந்து காங்கிரஸின் 3வது மாநாடு இடம்பெற்ற இடம் வந்து மதராஸ்ல தான் நடந்திருக்கும். அடுத்தது, சீன பயணி யுவான் சுவாங் யாருடைய காலத்தில் காஞ்சிக்கு வருகை புரிந்தார்? ஆன்சர் வந்து நரசிம்மவர்மன். தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர்? ஆன்சர் வந்து தனி ஆந்திர மாநிலம் கோரி உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தவர் வந்து பொட்டி ஸ்ரீ ராமுலு. இந்தியர்களுக்கும் ரோமானியர்களுக்கும் வியாபார தொடர்பு இருந்தது என்று உறுதி கூறக்கூடிய அரிக்கமேட்டில் கண்டுபிடிக்கப்பட்ட நாணயங்கள் டேஷ் காலத்தில் வெளியிடப்பட்டன? இந்த நாணயங்கள் வந்து யாருடைய காலத்துல வந்து வெளியிடப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னது? ஆகஸ்டஸ். காவலன் SOS என்ற செயலின் நோக்கம் வந்து என்ன? இது முக்கியமான கேள்விதான். காவலன் SOS என்ற செயலின் நோக்கம் வந்து ஆபத்து காலங்களில் மக்களின் இருப்பிடத்தை கண்டறிதல். தமிழ்நாட்டில் அதிகமான மழைப்பொழிவு பெறும் காலம்? தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எப்போ அதிக மழை பெய்யும்? அக்டோபர் டு டிசம்பர். திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார்? ஆன்சர் வந்து திராவிட மகாஜன சபையை நிறுவியர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர்.
அடுத்து வந்து பாருங்க, நூல்கள் அதோட ரிலேட்டடானது. பட்டினப்பாலை, பதிற்றுப்பத்து, மதுரை காஞ்சி, திருவஞ்சை களம், கடலூர் ருத்திரங்கண்ணார், 8 சேர மன்னர்கள் குறித்து பேசுகிறது, முதுகுடுமி பெருவழுதி பற்றி குறிப்பிடுகிறது, கரிகால சோழனை பற்றி குறிப்பிடுகிறது. இது உள்ள தவறானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க, எந்த இணை வந்து தவறுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மட்டும் தவறானது. திருவஞ்சை களம் கரிகால சோழனை பற்றியதுன்னு இருக்குல்ல, இது மட்டும் தவறானது. அடுத்தது வந்து ஒரு பொறுத்துக. 5 ஆண்டு திட்டங்களும் அதோடைய மாதிரி அல்லது நோக்கங்கள். 2வது திட்டம், முதல் திட்டம், 9வது திட்டம், 3வது திட்டம்ட்டு இங்கே திட்டங்களை கொடுத்துருக்காங்க. ஹார்ட் மேயர் மெகலோனோபிஸ், சமூக நீதியுடன் கூடிய சமமான வளம், காட்கில் திட்டம். இதற்கான ஆன்சர் இன்னும் பார்த்தீங்கன்னா 2வது திட்டம் அப்படிங்கிறது மகளோனோபிஸ். முதல் திட்டம் வந்து ஹெரட்டாமர். ஓகேவா, ஹெரட்டாமர். இது புக்கில் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும், டிரான்ஸ்லேஷன் தப்பாக இருக்கு போல. 9வது திட்டம் வந்து இதுதான், சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சி தான். 3வது திட்டம் அப்படிங்கிறது காட்கில் திட்டம் தான். அப்போ 3 4 மேட்சாக தான் இருக்குது. அப்போ 2 1 3 4 தான் சரியான ஆன்சர். உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர். ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆன்சர், உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என அழைக்கப்படுபவர் யாரு? ரிப்பன் பிரபு. இந்தியாவில் எந்த பகுதியில் ஆல்பைன் காடுகள் பெருமளவில் காணப்படுகிறது? இந்தியாவில் எந்த பகுதியில் ஆல்பைன் காடுகள் பெருமளவில் காணப்படுகிறது? ஆன்சர் வந்து கிழக்கு இமயமலை. இஸ்லாம், இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த குருக்கள் தன் கல்லறையில் இடம்பெற வேண்டுமென வலியுறுத்தியவர். ஆன்சர் வந்து யாரு? அக்பர். ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஆன்சர் வந்து பணிவும் இன்சொல்லும். டெல்லி சுல்தானின் கடைசி அரச மரபு. ஆன்சர் வந்து லோடி மரபு. மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் யார்? மாநிலத்தின் முதலமைச்சரை நியமனம் செய்பவர் ஆளுநர். பின்வருவற்றுள் எது இந்தியாவில் அதிகமானோர் செய்யும் தொழில்? ஆன்சர் வந்து என்னது? வேளாண்மை. தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி. ஆன்சர், தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி வந்து ருக்மணி லட்சுமிபதி. தீங்கு செய்பவரை தண்டிப்பதற்கு உரிய வழியாக வள்ளுவர் எதனை சுட்டுகிறார்? ஆன்சர் வந்து தீங்கு செய்வதற்கும் நன்மை செய்ய வேண்டும். இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு மறைமுக வரிகளுக்கு மாற்றாக 2017 கொண்டு வரப்பட்ட புதிய வரி எது? ஆன்சர் வந்து ஜிஎஸ்டி, சரக்கு மற்றும் சேவை வரி. தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் அதிகம் கொண்ட மாவட்டம் எது? தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதத்தில் அதிகம் கொண்ட மாவட்டம் எது? இது ரொம்ப ஈஸியான கேள்வி. ஆன்சர் வந்து கன்னியாகுமரி. அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று இந்திய குடியுரிமையை பெறும் வழி அல்ல?
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துரிமை பெறுவதன் மூலம் குடியுரிமை வந்து பெற முடியாது. அடுத்து மேக்ஸ் எல்லாம் விட்டுருவோம். எந்த காங்கிரஸ் அமர்வில் முழு சுதந்திரத்தை, அதாவது பூர்ண சுவராஜ் அப்படிங்கிறத தனது குறிக்கோளாக அறிவித்தது? ஆன்சர் வந்து 1929 லாகூர் அமர்வு. பின்வரும் நதிகளில் எது தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று? ஆன்சர் வந்து பின்வரும் நதிகளில் தமிழ்நாட்டில் இல்லாத ஒன்று வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கோதாவரி. பணவாட்டம் என்றால் என்ன? விலைமட்டம் அதிகரித்தல், பொது விலைமட்டம் குறைதல், பொதுவில் மட்டும் மாறாது இருத்தல், 1 மற்றும் 3. இது பொதுவில் கிடையாது, பொது விலை. ஆன்சர் வந்து பணவாட்டம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான், பொது விலை மட்டம் குறைதல். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு எது? ஆன்சர் வந்து தீபகற்ப இந்தியாவில் பாயும் மிக நீளமான ஆறு கோதாவரி. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பயன்படுத்தினர். சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். பொதுவாக பட்டு ஆடைகளை சிந்து சமவெளி கலாச்சாரத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஆண் பெண் இரு பாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்தனர். இதுல வந்து தவறானது வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. பொதுவாக பட்டு ஆடைகளை சிந்துவெளி மக்கள் கலாச்சாரத்தில் பயன்படுத்தினது தப்பு. கீழ்கண்டவற்றுள் எது பணப்பயிர் அல்ல? ஆன்சர் வந்து காஃபிங்கிறது தான் பணப்பயிர் அல்ல. பிரம்ம ஞான சபை கருத்துக்களை, பிரம்ம ஞான கருத்துக்களை தன்னுடைய நியூ இந்தியா மற்றும் காமன்வெல்த் செய்தித்தாள்களின் மூலம் பரப்பியவர்? ஆன்சர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட். 1931ஆம் ஆண்டு கராச்சியில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் தலைமை வகித்தவர்? ஆன்சர் வந்து யாரு? வல்லபாய் பட்டேல். மக்களவை மற்றும் ஒவ்வொரு மாநில சட்டமன்றங்களிலும் வயது வந்தோர் வாக்களிக்கும் உரிமையின் அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கூறிய அரசியலமைப்பின் சட்டப்பிரிவு யாது? என்ன ஆர்டிகல்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 326. வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு தொழிற்சாலை எது? வேளாண்மையை அடிப்படையாக கொண்ட தொழிற்சாலை எது? ஆன்சர் சர்க்கரை ஆலை. வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றியடைந்த 5 திட்டங்கள். வளர்ச்சி விகிதத்தின் அடிப்படையில் வெற்றி அடைந்த 5 திட்டங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முதலாம் 5 திட்டம், அடுத்தது வந்து 3வது 5 திட்டம், அடுத்தது வந்து 7வது 5 திட்டம். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 1, 3, 4. கீழ்கண்டவற்றுள் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? அரசாங்கத்தின் மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது, இனம், நிறம், பாலினம், ஜாதி அடிப்படையில் சமத்துவமின்மை அகற்றப்படுதல், சட்டத்தின் முன் அனைவரும் சமம், சட்டம் கைகளில் செல்வம் செறிவு தடுப்பு. இல்ல அரசியல் சமத்துவம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க.
ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு மனு செய்வது, பொது கொள்கைகளை விமர்சிப்பது தான் என்னது அரசியல் சமத்துவம். அடுத்தது, மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் வந்து எது? இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆன்சர் வந்து ஆரவள்ளி மலைத்தொடர். பூலித்தேவரின் கட்டுப்பாட்டிற்குள் இல்லாத கோட்டை வந்து டேஷ் ஆகும். ஆன்சர் வந்து சிவகிரி கோட்டை. தனிநபரின் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி. ஆன்சர் வந்து தனிநபர் வருமானத்தின் மீது விதிக்கப்படும் வரி வந்து நேர்முக வரி. மைய வங்கி அல்லது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானவை? காகித பணத்தை வெளியிடுதல், தொழிற்சாலை உரிமம் வழங்குதல், அரசு வங்கியாக செயல்படுதல். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா காகித பணத்தை வெளியிடுதல் சரி. அரசுக்கு வங்கியாக செயல்படுதல் அது வந்து சரி. தொழிற்சாலைகளை உரிமம் வந்து வழங்குதல்லாம் கிடையாது. ஆன்சர் வந்து 1,3. கீழ் காண்பனவற்றுள் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது? 35 வயது நிறைவு செய்தவராக இருக்க வேண்டும், மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும், இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், ஆதாயம் தரும் பதவி ஏதும் வகிக்க கூடாது. எது கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும்ங்கிறது கிடையாது. ஐ திங்க் மக்களவைன்னு நினைக்கிறேன். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் தேசிய சராசரி எழுத்தறிவு விகிதம். ஆன்சர் வந்து 74.04. அடுத்த, தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பற்றி பின்வரும்வற்றுள் எது சரியானது? தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலர் நியமிக்க வேண்டும். தகவல் உரிமை சட்டம் இந்திய பாராளுமன்றத்தில் 2004 இயற்றப்பட்டது. பொது தகவல் அலுவலர் கோரிக்கைகளாக பதிலை 35 நாட்களுக்குள் தர வேண்டும். கோரிக்கைகளை தாக்கல் செய்ய குறைந்தபட்ச கட்டணம் ரூபாய் 25 ஆகும். என்ன கேட்டிருக்காங்க? சரியானது. இல்லை, சரியானதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் உள்ள அனைத்து அரசு அதிகாரிகளும் பொது தகவல் அலுவலர் நியமிக்க வேண்டும். இது ரைட்டு. வேற வருஷம் போல 2005 நினைக்கிறேன். 35 கிடையாது, 30 நாள், 25 ரூபா கிடையாது, அதோட குறைவு தான். ஓகே, அடுத்த கேள்வி. தவறானது பொருத்தங்களை தேர்வு செய்க. இல்லை, எது தவறானதுன்னு கேட்குறாங்க. அஷ்டபிரதான், சர்வேஷ் முகி, சவுத், அமர்த்தியா, இதில் எது தப்பு? அதற்கான இது மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆன்சர் அஷ்டபிரதான் அப்படிங்கிறது 8 அமைச்சர்கள் குழு கரெக்டு. சர்வேஷ் முகி அப்படிங்கிறது பிரதேச வரி கரெக்டு. சவுத் அப்படிங்கிறது சுங்கவரி கிடையாது, தப்பு. அமர்த்தியா அப்படிங்கிறது வெளிநாட்டுத்துறை அமைச்சர் வந்து கிடையாது, இது வந்து தப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி 3,4 வந்து சரி. இல்லை, தவறான பொருத்தங்களை கேட்டிருக்காங்க. ஆனால் தவறானதுல இந்த ரெண்டும் சரியானது. ஓகேவா? அஷ்டபிரதான் அப்படிங்கிறது 8 அமைச்சர்கள் தான், இது ரைட்டு தான். தவறானது வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 3,4 தான் தவறு. அது சரின்னு கொடுத்துருக்கூடாது. ஓகே, 1857 ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்று. கிளர்ச்சி 1857 ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் இதுவும் ஒன்றுங்கன்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் சிப்பாய் கழகம் 1806. ஓகேவா? இது முக்கியமானது. இதுல வெடிச்ச வெடிதான் இங்க வெடிக்கும் திரும்ப.
பின்வரும் கூற்றுக்கு பொருத்தமான குறளை எழுதுக. மரங்கள் தமக்காக வாழாது, பிறர்களுக்காகவே வாழ்கின்றன. இந்த ஜீவன்களும் மனிதர்கள் செய்யும் கொடுமை இழுத்தும் பறித்தும் வெட்டியும் வளைத்தும் உடைத்தும் முடமாக்கி விடுகிறார்கள், அடியோடு வெட்டி அழித்து விடுகிறார்கள். இப்படி கொடுமை செய்யும் மனிதர்களுக்கு தாவரம் புகட்டும் பாடம் ஒப்பற்ற உயர்ந்த பாடம். ராமலிங்க அடிகள் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். ஓகே, இதோடைய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு புரியுதுல. மரங்கள் தமக்காக வாழுது, பிறர்காண்டி வாழுது. ஆனா அப்படிப்பட்ட அந்த மரத்தை மனிதர்கள் என்னறாங்க, இழுக்கிறாங்க, பறிக்கிறாங்க, வெட்டுறாங்க, வளைக்கிறாங்க, உடைக்கிறாங்க, முடமாக்கியே விடுறாங்க, அடியோடி வெட்டியும் விடுறாங்க. இப்படி செய்யும் மனிதர்களுக்கு மரம் செய்யக்கூடிய பாடம் என்னன்னு பண்ணீங்க, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானா நன்னையும் செய்து விடல். இந்த திருக்குறள் மேட்ச் ஆகும். இந்திய அரசியலமைப்பில் எந்த விதி அடிப்படை கடமைகளை கொண்டுள்ளது? ஆன்சர் அடிப்படை கடமைகள் விதி 51A. மெட்ராஸ் மாநிலம் எப்போது தமிழ்நாடு என்று பெயர் மாற்றப்பட்டது? அப்போது அந்த முதலமைச்சர் யார்? எப்போ மெட்ராஸுங்கிறது தமிழ்நாடுன்னு மாத்தினாங்க பெயரை, அப்போ முதலமைச்சராக இருந்தவர் யார்? மெட்ராஸ் மாநிலத்தை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றம் செய்தவர் அண்ணாதுரை. எந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 1969. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் மிக குறைவான குழந்தை பாலின விகிதத்தை கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அரியலூர். டேஸ் என்ற கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு, மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரம் ஆகியவற்றில் உள்ள இழப்பில் கவனம் செலுத்துகிறது. எந்த கருத்து நீண்ட வாழும் காலம், அறிவு, மனித வாழ்க்கையின் கௌரவமான வாழ்க்கை தரத்தில் இது பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா மனித வறுமை குறியீடு. தமிழ்நாட்டில் நீர்நிலைகள் நிரம்ப முழுமையாக மழையை சார்ந்து உள்ளது. காரணம், தமிழ்நாட்டில் பருவகால மழை பெய்யாமல் தண்ணீர் பஞ்சம் மற்றும் கடுமையான வறட்சி நிலவுகிறது. ரெண்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மேட்ச் ஆயிரும். ஏ மற்றும் பி சரிதான், விளக்கமும் சரி. இந்தியாவில் கங்கையும் யமுனையும் டேஸ் இடத்துல கூடுகிறது? ஆன்சர், இந்தியாவில் கங்கையும் யமுனையும் அலகாபாத்தில் கூடுகிறது. அடுத்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. பூலித்தேவரின் இறப்பு, குயிலியின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரின் இறப்பு. இதை வச்சு மேட்ச் பண்ணி சொல்லுங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே சரியாக தான் இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1 2 3 4 கரெக்டான கால வரிசைப்படி தான் இருக்கு. பண வீக்கம் என்பது, இதற்கு முன்னாடி பண வாட்டம் பார்த்தோம், இப்போ பண வீக்கம்னா என்னன்ட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, விலைகள் உயர்ந்து பணம் மதிப்பின் வீழ்ச்சி அடைவதுதான் பணவீக்கம். சுல்தானி ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா, காப்பர் ஜிண்டால் ஆகிய இரு நாணயங்களும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. ஆன்சர் இல்டுமிஷ். இந்திய அரசு சட்டம் 1935 படி தேசிய அளவில் நீதிமன்றமானது நிறுவப்பட்டது. அதன் பெயர் என்ன? ஆன்சர் இந்திய கூட்டாட்சி நீதிமன்றம். அது அரசியல் சட்டப்பிரிவு 263 மாநிலங்களுக்கும் இடையேயான குழுவை உருவாக்கியதன் நோக்கம். அரசியல் சட்டப்பிரிவு ஆர்டிகல் 263 மாநிலங்களுக்கு இடையிலான குழுவை உருவாக்கியதன் நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 கொடுத்துருக்காங்க. என்ன? மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பினை ஏற்படுத்தி
ஒருமைப்பாட்டை வலியுறுத்த பல்வேறு மாநிலங்களில் திட்ட செயலாக்கத்தை ஒருங்கிணைக்க மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான வருவாயை பிரித்தறிய வணிக மேம்பாட்டிற்காக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, மாநில அரசுகளுக்கு இடையிலும் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையிலும் வலிமையான ஒத்துழைப்பை ஏற்படுத்தி ஒருமைப்பாட்டை வலியுறுத்த. இந்தியாவில் நீண்ட மழைக்கால பருவத்தை கொண்டிருக்கும் மாநிலம் எது? ரொம்ப நாள் மழை பெய்யக்கூடிய மாநிலம் வந்து எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா. கேரளா தான் வருஷத்தில் ரொம்ப நாள் மழை பெய்யும். கீழ்கண்டவற்றுள் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யார்? தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பால்பன். குழந்தை மேம்பாடு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக் கொள்கிறது. கல்வி, வருமானம், சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை, இதில் எதெல்லாம் வந்து எடுத்துக்கொள்கிறதுன்னு கேட்குறாங்க. குழந்தை மேம்பாட்டு குறியீடு. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வருமானத்தை குழந்தைகளுக்கு எப்படி எடுப்பாங்க, அதனால வருமானம் மட்டும் கிடையாது. கல்வி, சுகாதாரம், ஊட்டச்சத்து நிலை 1, 3, 4ங்கிறது சரியானது. கூற்று: பாபர் முதல் பானிபட் போரில் வெற்றி பெற்றார். காரணம்: பாபர் பீரங்கி படையை போரில் பயன்படுத்தினார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் சரி, விளக்கமும் சரி. இந்திய ரூபாய்களுக்கான புதிய பணக்குறியீடு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது? இப்போ ஒரு சிம்பிள் போடுறோம்ல, அந்த இப்படி இந்த மாதிரி தான் வரும். இந்த சிம்பிள் வந்து ஜூலை 15, 2010 வந்து நடைமுறைக்கு வந்தது. சரியான இணைகளை தேர்வு செய்க. ஒண்டி வீரன், மருது சகோதரர்கள், கோபால நாயக்கர், திண்டுக்கல் கூட்டமைப்பு, குயிலி, பூலித்தேவர், முத்து வடுகநாதர், காளையார் கோவில் போர். என்ன கேட்டிருக்காங்க? சரியான இணை ஒண்டி வீரன் வந்து பார்த்தீங்கன்னா பூலித்தேவர், அதனால இது தப்பு. கோபால நாயக்கர், திண்டுக்கல் கூட்டமைப்பு சரி. குயிலி வந்து பார்த்தீங்கன்னா குயிலி வந்து குயிலி வந்து வேல் நாச்சியார் வரும், அப்போ இதுவும் தப்பு தான். முத்து வடுகநாதர், காளையார் கோவில் போர், இது சரி. ஓகே, ஆன்சர் வந்து என்னது? 2, 4ம் சரி. ஆப்ஷன் டி. இது வந்து பூலித்தேவர், இங்க வந்து வேல் நாச்சியார். பொருத்தமானதை தேர்வு செய்க. சிவசுப்பிரமணியனார், கைத்தார் கோட்டை, கட்டபொம்மன், சங்ககிரி கோட்டை, மருது சகோதரர்கள், நாகராபுரம், சீரன் திருநெல்வேலி, திருப்பத்தூர் கோட்டை. மேட்ச் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சிவசுப்பிரமணியனார் வந்து நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டிருப்பாங்க. தூக்கில் போட்டோம். கட்டபொம்மன் கைத்தார் கோட்டை, மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் கோட்டை, தீரன் சின்னமலை வந்து சங்கரகிரி கோட்டை. ஆன்சர் வந்து 3142, ஆப்ஷன் ஏ. பின்வரும் நபர்களை அவர்கள் வாழ்ந்த காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. தீரன் சின்னமலை, மருது சகோதரர்கள், வேலுநாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், அவங்க வாழ்ந்த காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியார் வந்து 1730 கிட்ட வந்துடுவாங்க. ஸோ இவங்க வந்து ஃபஸ்ட்டு. இவங்களுக்கு அடுத்தது கட்டபொம்மன் வருவார், ஒரு 90s கிட்ட, 1790 கிட்ட வருவார். மருது சகோதரர்கள் வந்து அதுக்கு பிறகு வந்து வருவாங்க. கடைசியில் வந்தவர் தான் இவர் தீரன் சின்னமலை. அப்போ 3421, ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சிவகங்கையின் ராணி வேலு நாச்சியார் ஆவார். சரியான விடையை தேர்ந்தெடுத்துள்ளது. காளையார் கோவில் போரில் கொல்லப்பட்ட முத்து வடுகநாதர் ராணி வேலு நாச்சியாரின் கணவர் ஆவார். வேலு நாச்சியாரின் நம்பிக்கையுரிய படைத்தளபதி குயிலி. இவர் முதற் தற்கொலை படை வீரர் ஆவார். மருது சகோதரர்களின் உதவியுடன் வேலு நாச்சியார் மீண்டும் ராணியாக முடிசூட்டி கொண்டார். இதில் வந்து எல்லாமே சரிதான். படைத்தளபதி அப்படிங்கும்போது பெண்கள் படைகளுக்கு இவங்க தான் வந்து தளபதியாக இருந்து இருப்பாங்க. அதான் படைத்தளபதினு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்களுக்கு வந்து தான்
மறு சகோதரர்கள் வந்து இருப்பாங்க. ஸோ எல்லாமே வந்து சரிதான். இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதியானது. இது ரொம்ப ஈஸி தான், ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆன்சர் வந்து மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் வந்து சுந்தரவன காடுகள். அடுத்து இந்த போரை மேட்ச் பண்ணுங்க. பானிபட் 527, காக்ரா 528, கான்வா 529, சந்தேரி 526. மேட்ச். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பானிபட் 1526 தெரியும். ஓகேவா? எல்லாம் அடுத்தடுத்து தான் நடக்கும். காக்ரா அப்படிங்கிறது 29, கான்வா 27, சந்தேரி 28. 4312. கீழ்காணும் தீர்க்கக்கோடுகளில் இந்திய திட்ட நேர தீர்க்கக்கோடாக உள்ளது எது? இந்திய திட்ட தீர்க்கக்கோடாக உள்ளது எது? ஆன்சர் வந்து 82.5 டிகிரி. இதுக்கப்புறம் மேக்ஸ் தான். ஓகே, 75 கொஸ்டின் பார்த்துருவோம். இந்த 75ல் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்ட்? ஒரு 50-60 கொஸ்டின்லாம் வந்துட்டீங்கன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்ட்டு அர்த்தம். 60 வந்துட்டுனா நல்லா வெரி குட் தான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு 60+னா எவ்வளோன்ட்டு கீழே மார்க் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.